உங்கள் பெற்றோரின் நிம்மதியே எங்களின் நோக்கம். செவிலியர் பராமரிப்பு, ஆரோக்கிய உணவுகள் மற்றும் சொகுசு அறைகளுடன் ரத்மலானியில் வி கேர் ரெசிடென்ஸ். நல்லூர் திருவிழா தினமும் காலை மாலை சிறப்பு நேரலையில் உங்கள் விளம்பரங்களும் இடம்பெற இன்றே அழையுங்கள். லங்கஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். இன்று சமூக மட்டத்திலே பேசு பொருளாக இருக்கின்ற ஒரு விடயம்தான் மரண தண்டனை. இலங்கையிலே மரண தண்டனை இருக்கின்றது, ஆனால் அது நிறைவேற்றப்படாமல் இருக்கின்றது. இன்றும் சிறைச்சாலைகளில் சுமார் ஒரு 500 பேர் அளவிலே, 500க்கு அதிகமாகவும் இருக்கலாம், குறைவாகவும் இருக்கலாம், சரியான டேட்டா என்னிடம் இல்லை. இருந்தாலும் இந்த அளவான இத்தனை பேர் மரண தண்டனை தீர்ப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். அவர்களுக்கு மரண தண்டனை தீர்ப்பு விதிக்கப்பட்டிருக்கிறது நீதிமன்றங்களில். அவர்கள் செய்த குற்றங்களை பொறுத்து நீதிமன்றங்களில் விசாரணைகளை அடுத்து அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் எல்லோரும் இன்னமும் ஒரு சிறைச்சாலைகளிலே ஆயுள் முழுவதும் சிறையில் தான் இருக்க வேண்டிய நிலை இருக்கிறது. ஆனால் என்றாவது ஒரு நாள் இலங்கையில் மரண தண்டனை அமுல்படுத்தப்பட்டால் அந்த ஏற்கனவே வரிசையில் இருப்பவர்கள் அந்த தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள். இன்று இலங்கையிலே இந்த பாதாள உலக நடவடிக்கைகள், போதைப்பொருள் வர்த்தகம், போதைப்பொருள் கடத்தல், இதெல்லாம் ஒரு நெட்வொர்க் தான். இந்த நெட்வொர்க்கின் பின்னணியில் பிரபலமாக இருப்பது அரசியல்வாதிகள். அரசியல் பலம், அரசியல் அதிகாரம் இல்லாமல் நாட்டிற்குள்ளே இந்த போதைப்பொருள் கடத்தல், பாதாள உலக நடவடிக்கைகள், ஆயுதங்கள் இவை எவற்றையும் கொண்டு வர முடியாது. இதற்கு முன்பதாக இருந்த அரசாங்கங்களில் ஒரு சில பலம் வாய்ந்த அரசியல்வாதிகள் அவர்களுடைய பிரதான நேரடி தலையீடை பயன்படுத்தி அவர்களுடைய அனுசரணையில் தான் இவை எல்லாமே இலங்கையில் இடம்பெற்றது. இன்று வரை இலங்கையிலே இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள், போதைப்பொருள் கடத்தல்கள், பல்வேறுபட்ட போதைப் பொருட்கள் இன்று இலங்கையில் கண்டுபிடிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு தரப்பினரும் பாவனைக்கு கிடைக்கின்றது. இவை முழுதாக ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஆகவே தான் இன்று அரசியல்வாதிகள் இல்லாமல் இதெல்லாம் இல்லை. பல அரசியல்வாதிகள் இதனோடு தொடர்பட்டு இருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் போதைப் பொருள் கடத்தல், பாதாள உலக குழுக்கள் மற்றும் அரசியல் தொடர்புகள் குறித்து நீண்ட காலமாகவே பேசப்பட்டு தான் வருகின்றது. பாராளுமன்றத்தில் கூட எத்தனையோ தடவைகள், எத்தனையோ பேர் இவையெல்லாம் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். பாதாள உலக நடவடிக்கையில் ஈடுபடுபவர்கள், போதைப் பொருள் கடத்தல்காரர்களுடன் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அப்போதைய அரசியல்வாதிகள், அமைச்சர்கள் எல்லோருமே தொடர்பில் இருந்திருக்கிறார்கள். ஏன் மாக்கந்துர மதுஷ் அவர் இறப்பதற்கு முன்பாக, அதாவது அவர் சுட்டு கொலை செய்யப்படுவதற்கு முன்பதாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார். 80 அரசியல்வாதிகளுடைய பெயர் பட்டியல் அவரிடம் இருப்பதாக, அவரோடு நெருங்கி செயற்பட்ட 80 அரசியல்வாதிகளுடைய பெயர், அதை வெளிப்படுத்த தயாரான போதுதான் அவர் கொலை செய்யப்படுகின்றார். அதுவும் அதிகாலை வேளையில் மாக்கந்துரை மதுஷை அழைத்து செல்கிறார்கள் மாளிகவத்தில் ஒரு தொடர்மாடி குடியிருப்புக்கு. அங்குதான் இவருடைய ஆயுதம் மற்றும் போதைப் பொருள் எல்லாம் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதை அடையாளம் காட்ட அழைத்து செல்வதாக சென்ற நிலையில்தான் அதிகாலை நேரத்திலே இனம் தெரியாத துப்பாக்கிதாரிகள் இருவர் வந்து மோட்டார் சைக்கிளில் வந்து மாக்கந்துரை மதுஷை கொன்றுவிட்டு அங்கு தப்பி சொல்கிறார்கள். இதுவரை அதோடு சம்பந்தப்பட்ட யாருமே கைது செய்யப்படவில்லை. ஆகவே இதன் பின்னணியில் பல திட்டமிட்ட செயற்பாடுகள் இருப்பதாக அன்றிலிருந்தே பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது, நாம் அறிவோம். அதனால் இலங்கையில் இந்த போதைப் பொருள் கலாச்சாரம், ஆயுத கலாச்சாரம், பாதாள நடவடிக்கைகள் எல்லாவற்றிற்குமே அரசியல் அனுசரணை இருந்திருக்கிறது. அந்த அரசியல்வாதிகள் அவர்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு, அவர்களுக்கு பணம் இருக்கின்றது, பதவி அதிகாரம் இருக்கின்றது, இனி என்ன இந்த மாதிரியான சட்டவிரோதமாக இருக்கின்ற விடயங்கள், அடியாட்கள் வேண்டும், பாதாள உலக நடவடிக்கைகளோடு சம்பந்தப்பட்டிருந்தால் இவர்களுக்கு ஒரு தைரியம், இவர்களை இதாவது இவர்களுடைய எதிரிகளை போட்டு தள்ள வேண்டும் என்றால், அவருடைய கதையை முடிக்க வேண்டும் என்றால் இவருடைய அடியாட்களாக இருக்கின்ற அந்த பாதாள உலக நபர்களை பயன்படுத்துவார்கள். இப்படித்தான் கடந்த காலங்களில் எல்லாம் இருந்திருக்கின்றது. ஆகவே தான் தொடர்ந்து இவை முழுதாக ஒழிக்கப்பட வேண்டும். இந்த இலங்கையிலிருந்து இவை துடை தெரியப்பட வேண்டும். இப்பொழுது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் இந்த அரசாங்கம் இலங்கையை ஒரு நல்ல பாதையில் கொண்டு செல்ல முயற்சித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் என்ன நடக்கின்றது? மறைமுகமாக பின்னணியில் இந்த மாதிரியான பாதாள உலக நடவடிக்கைகள், போதைப் பொருள் கடத்தல்கள், போதைப் பொருள் வர்த்தகம் ஆங்காங்கே இடம்பெற்றுக் கொண்டு தான் இருக்கிறது. ஒப்பீட்டளவில் இன்று ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் இதை முற்றாக ஒழிக்க வேண்டும் என்றால் இன்னும் பல அரசியல்வாதிகள் உள்ளே செல்லப்பட வேண்டும், உள்ளே அனுப்பப்பட வேண்டும். இல்லை என்றால் இந்த
நெட்வொர்க் தொடர்ந்து இயங்கிக் கொண்டு தான் இருக்கும். நேற்று நாங்கள் பார்த்தோம் கஞ்சிபான இம்ரான் மலேசியாவில் இருந்து இப்பொழுது இந்தோனேசியாவிற்கு தப்பி இருக்கின்றார். ஆனால் கஞ்சிபான இம்ரானுடைய சகா ரத்மலான சைமான் இப்பொழுது இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கின்றார். இன்னும் பல பேர் இப்படி ரெட் நோட்டீஸில் தேடப்பட்டு வருகின்ற பலர் சர்வதேச ரீதியாக பல நாடுகளிலே பதுங்கி இருக்கிறார்கள். அவர்கள் அந்த நாடுகளில் இருந்து கொண்டு இலங்கையிலே அவர்களுடைய அதிகாரத்தை காண்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் சட்டவிரோதமான இவ்வாறான செயற்பாடுகள் மூலமாக. ஆகவே தான் இன்றும் அவர்களுக்கு இந்த அரசு அனுசரணை, அதாவது அரசியல்வாதிகளுடைய அந்த அனுசரணை கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய அந்த பலம் இவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பாதாள நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள், இந்த மாதிரியான அரசியல்வாதிகள், இன்னமும் பாதாள நடவடிக்கையில் ஈடுபடுகின்றவர்களுக்கு அவர்களுக்கு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு வழங்குகின்ற உதவி கொண்டிருக்கின்ற எல்லோருமே சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். இந்த போதைப்பொருள் வர்த்தகம் முற்று முழுதாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. நேற்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான கூட்டம். அது சம்பந்தமாகத்தான் நாங்கள் நேற்றைய தினம் விவரமாக பேசினோம் நேற்றைய நிகழ்ச்சியில். அதன் போதுதான், அதாவது முழு நாடும் ஒன்றாக தேசிய செயற்திட்டம் சம்பந்தமான கூட்டம் அது. அந்த கூட்டத்திலே ஒரு சில தரப்பினர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கு ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றார்கள். இந்த போதைப் பொருள் குற்றங்களுடன் தொடர்பு பட்டவர்களுக்கு மரண தண்டனையை நிறைவேற்ற வேண்டும். அப்படி என்றால் தான் இலங்கையில் இனியும் இந்த போதைப் பொருள் வர்த்தகத்தை செய்வதற்கு பலரும் யோசிப்பார்கள், பின்வாங்குவார்கள், நாட்டை விட்டே செல்வார்கள் என்று ஒரு சில தரப்பினர் அந்த கூட்டத்தின் போது வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஆனால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதுவரை எங்குமே சொல்லவில்லை, ஆம் நாங்கள் மரண தண்டனை நிறைவேற்றுவோம், அதை மீண்டும் கொண்டு வருவோம் என்று ஜனாதிபதி எங்குமே குறிப்பிடவில்லை. நான் நினைக்கிறேன் அவருக்கு இந்த விடயத்தில் உடன்பாடு இல்லை என்று தான் சொல்லக்கூடியதாக இருக்கும். காரணம், ஏற்கனவே ஒரு அரசியல் மேடையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கூறியிருக்கின்றார், மரண தண்டனை கொடுப்பது என்பது அந்த பாவத்தை இவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதை போல ஒரு கதையை சொல்லியிருந்தார். அவருக்கு தனிப்பட்ட விதத்திலே ஒரு கைதி, அவர் குற்றம் செய்தவர் தான், தண்டனை கிடைக்க வேண்டியவர் தான். ஆனால் மரண தண்டனை நிறைவேற்றுவதன் மூலமாக அந்த பாவத்தை தான் சம்பாதிக்க விருப்பமில்லை என்று ஒரு அரசியல் மேடையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சொல்லியிருந்தார். ஆகவே நான் நினைக்கிறேன் அவருடைய நிலைப்பாடு அதுவாகத்தான் இருக்கும். மரண தண்டனையை இலங்கையில் இருக்கின்றது, ஆனால் அந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றுவதில் இவருக்கு எந்த விதமான உடன்பாடும் இருக்காது என்று தான் என்ன தோன்றுகிறது. பார்க்கலாம், இலங்கையை இந்த நாசகார செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற சிலரை தண்டிக்க வேண்டும் என்றால், முற்றாக இந்த சட்டவிரோத செயற்பாடுகளை ஒழிக்க வேண்டும் என்றால், நிச்சயமாக இந்த மாதிரியான அதிரடி நடவடிக்கைகள், சட்டம் உச்சபட்ச தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் நாட்டை ஒருபோதும் திருத்த முடியாது. அது சம்பந்தமாக அடுத்தடுத்த முடிவுகள் அரசு தரப்பில் எப்படி எடுக்கப்படும் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அதோடு நாங்கள் இலங்கையில் மரண தண்டனை ஏன் இன்று அமுல்படுத்தப்படாமல் இருக்கிறது? மரண தண்டனை இருக்கின்றது, உத்தரவுகள் கொடுக்கப்படுகின்றது, தீர்ப்புகள் வழங்கப்படுகின்றது. ஆனாலும் இதுவரை யாருமே தூக்கு தண்டனை மேடைக்கு சென்றதாக நாங்கள் அறிந்தது கிடையாது. அதாவது 1976க்கு பிறகு, அதற்கு முன்பதாக இருந்திருக்கிறது மரண தண்டனை தீர்ப்பு கொடுக்கப்பட்டு தூக்கு தண்டனை நிறைவேற்றிய பல சம்பவங்கள் இருக்கிறது. ஆனால் அவை அனைத்துமே 1976ஆம் ஆண்டுக்கு பிறகு இல்லை. காரணம் என்ன என்பதை இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். இலங்கையில் கடைசியாக 1976 ஜூன் மாதத்தில் தான் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது இறுதியாக. அதன் பின்னர் தொடர்ந்து வந்த ஜனாதிபதிகள் மரண தண்டனைகளை நடைமுறையில் சிறை தண்டனையாக்க மாற்றி வந்தனர். சில காரணங்கள் இருக்கிறது, நான் தொடர்ந்து சொல்லும் போது அந்த விடயங்களையும் தெளிவுபடுத்துவேன். இலங்கையில் மரண தண்டனை சட்டம் இருந்தாலும் நடைமுறை தடையானது உருவானது. இதன் காரணமாகத்தான் இன்னமும் இந்த தண்டனைகள் நிறைவேற்றப்படாமல் இருக்கின்றது. மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டது என்று சொல்ல முடியாது. சரியான விளக்கம் மரண தண்டனை சட்டத்தில் உள்ளது, ஆனால் நீண்ட காலமாக எக்ஸிகியூஷன் மொரட்டோரியம் காரணமாக நிறைவேற்றப்படாமல் இருக்கின்றது. எக்ஸிகியூஷன் என்றால் உங்களுக்கு தெரியும், இந்த தூக்கு தண்டனையை நிறைவேற்றுபவர். அதே போல மொரட்டோரியம் என்றால் தடையாணை. இந்த தடையின் காரணமாகத்தான் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படாமல் இருக்கின்றது. மரண தண்டனை வழங்குவதிலே இப்படியும் ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அதற்குத்தான் நிறைய பேர் ஒரு அச்சப்படுவதற்கான காரணம், என்னதான் விசாரணைகள் இடம்பெற்றாலும் ஆதாரங்கள் முன்வைக்கப்பட்டாலும் அதன் பிறகு மரண தண்டனை தீர்ப்பு வழங்கியதன் பிறகு இல்லை அவர் அதை செய்யவில்லை என்று உறுதிப்படுத்தப்பட்டால் யாராலும் எதுவும் செய்ய முடியாது. போன உயிர் போனது தான். ஆகவே அந்த ஒரு
பிரச்சனை இதிலே பிரதானமாக இருக்கின்றது. ஒருவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டு பின்னர் அவர் நிரபராதி என்று தெரிய வந்தால் விடுதலை செய்ய முடியும். ஆனால் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட பிறகு அந்த தவறை திருத்த முடியாது. இதுவே மரண தண்டனைக்கு எதிரான முக்கியமான மனித உரிமை வாதங்களில் ஒன்று என்று சொல்லப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, சர்வதேச ரீதியாக மனித உரிமை நிலைப்பாட்டின் அடிப்படையிலும் இலங்கையிலே இந்த தூக்கு தண்டனையை நிறைவேற்ற முடியாத ஒரு நிலை இருக்கின்றது. அதாவது இலங்கை இன்டர்நேஷனல் கோவென்ட் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் ICPR உடன்படிக்கையில் உறுப்பினராக இருக்கின்றது. இதன் காரணமாக மரண தண்டனையை முழுமையாக ஒழிப்பதே சர்வதேச மனித உரிமை சட்டத்தின் வளர்ந்து வரும் ஒரு இலக்காக கருதப்படுகின்றதாகவே ICCPRல் உறுப்பினராக இருக்கின்ற காரணத்தினாலும் இலங்கையிலே மரண தண்டனையை நிறைவேற்ற முடியாத ஒரு நிலை இருக்கின்றது. நாங்கள் தற்போது 2004 பதிவான ஒரு முக்கியமான வரலாற்று சம்பவத்தினையும் இந்த இடத்திலே கவனம் செலுத்தலாம். அதாவது 2004 உயர் நீதிமன்ற நீதிபதி சரத் அம்பேபிட்டிய மற்றும் அவருடைய பாதுகாப்பு போலீஸ் அதிகாரி கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து அப்போதைய ஜனாதிபதி அலுவலகம் கொலை, பாலியல் வன்முறை மற்றும் போதைப் பொருள் குற்றங்களுக்கு மரண தண்டனையை மீண்டும் நடைமுறைப்படுத்துவதாக அறிவித்தது. இருந்தாலும் நீண்டகால நடைமுறை தடையாணை காரணமாக தூக்கு தண்டனைகள் தொடர்ந்தும் நிறைவேற்றப்படாமல் போனது. அதற்கு பிறகு எப்போது இந்த மரண தண்டனை பேசு பொருளானது என்றால் நல்லாட்சி அரசாங்கத்தின் போது. அப்போது பேசப்பட்டது மைத்திரிபால சிறிசேன இந்த போதைப் பொருள் நடவடிக்கையில் ஈடுபடுகிற இந்த போதைப் பொருள் குற்றங்களில் ஈடுபடுபவர்களுக்கு மரண தண்டனை கொண்டு வரவிருப்பதாக ஒரு யோசனையை முன்வைத்தார். ஆனால் அதற்கு இருதரப்பிலும் பிரச்சனைகள். ரணில் விக்ரமசிங்க தரப்பிலே அதற்கு எதிரான விடயங்கள் முன்வைக்கப்பட்டது. மைத்திரிபால சிறிசேன தரப்பு ஒரு விடயம். எப்படி அந்த அரசாங்கத்தின் போது இது இழுபறியாகத்தான் இருந்தது. சொன்ன திட்டத்தை இறுதி வரை அமுல்படுத்தப்படவில்லை. இந்த மைத்திரிபால சிறிசேன காலத்தில் நான் சொன்னேன் ஏற்கனவே இந்த மரண தண்டனை சம்பந்தமாக பேசப்பட்டது. அது சம்பந்தமாக சற்று விளக்கமாக பார்க்கலாம். 2019 ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மரண தண்டனையை நடைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்தார். போதைப் பொருள் குற்றங்களில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட 4 பேருக்கான மரண தண்டனை உத்தரவில் கையொப்பமிட்டதாக அப்போது செய்திகள் மூலமாக சொல்லப்பட்டது. தூக்கில் இடுபவர்களை தேர்வு செய்வதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் பல்வேறு எதிர்ப்புகள் மற்றும் சட்ட ரீதியான பிரச்சனைகள் காரணமாக அந்த நடவடிக்கை நடைமுறைக்கு வரவில்லை என்று தான் சொல்லப்படுகின்றது. அதே போல ரணில் விக்ரமசிங்க தரப்பின் எதிர்ப்பும் அதில் இருந்தது. அப்போது பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான தரப்பு மரண தண்டனைக்கு எதிர்ப்பு தெரிவித்தது. மனித உரிமை அமைப்புகள் மற்றும் சர்வதேச தரப்புகளிடமிருந்தும் எதிர்ப்புகள் எழுந்தன. இதனால் இலங்கையில் மரண தண்டனை தொடர்பான அரசியல் மற்றும் சட்ட விவாதம் மேலும் தீவிரமடைந்தது. அதனை அடுத்துதான் தற்போது இந்த விடயம் பேசு பொருளாக மாறி இருக்கின்றது. காரணம் உங்களுக்கு தெரியும், தேசிய ரீதியான இந்த போதைப் பொருளை ஒழிப்பதாக இருக்கலாம், பாதாள நடவடிக்கைகளை ஒழிப்பதாக இருக்கலாம், தேசிய வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகிற நிலையில் இது சம்பந்தமான அதிரடியான முடிவுகள் எடுக்கப்பட்டு வருகிற நிலையில் ஒரு சில தரப்பினர் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். மீண்டும் நாங்கள் மரண தண்டனையை அமுல்படுத்துவோம் இலங்கையில், அதை செய்தால்தான் இது எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு காணக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. உண்மையாகவே இந்த மரண தண்டனைக்கு ஆதரவான மற்றும் எதிரான வாதங்கள் தொடர்ந்தும் இருக்கத்தான் செய்கின்றது. நாங்கள் நேற்றைய தினம் இது சம்பந்தமான எங்களுடைய காணொலியில் நிறைய விடயங்களை பேசியதை அடுத்து எங்களுடைய கமெண்ட் செக்ஷனிலும் சரி, பொதுவாக சோசியல் மீடியாவிலும் சரி, ஆதரவாகவும் சரி எதிராகவும் சரி நிறைய விடயங்கள் பேசப்பட்டிருந்தது பல நாளும். நாங்கள் அவற்றையெல்லாம் தொகுத்து அடுத்தாக நான் உங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். முதலில் பார்ப்போம் இந்த மரண தண்டனைக்கு ஆதரவான வாதங்கள் எவ்வாறு இருக்கின்றது என்று பார்த்தால், கொடூரமான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக கொலை, பாலியல் வன்முறை, மிகப்பெரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தல் போன்ற குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை அவசியம் என்று இதை ஆதரவிப்பவர்கள் தெரிவிக்கிறார்கள். குற்றம் செய்பவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்ற பயம் இருக்க வேண்டும் என்பது இவருடைய வாதமாக இருக்கின்றது. அதே போல போதைப் பொருள் வலையமைப்பை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஒரு தேவை மக்களுக்கு இருக்கின்றது. போதைப் பொருள் காரணமாக இளைஞர்கள், குடும்பங்கள் மற்றும் சமூகத்தில் ஏற்படும் பாதிப்புகளை ஆதரவு தெரிவிக்கின்ற தரப்புகள் சுட்டிக்காட்டுகின்றனர். குறிப்பாக பெரிய அளவில் போதைப் பொருள் கடத்தும் முக்கிய வலையமைப்புகளுக்கு கடுமையான தண்டனை வேண்டும் என கூறப்படுகின்றன. அதே போல பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றும் சொல்பவர்களும் இந்த மரண தண்டனையை ஆதரிக்கின்றனர். அதாவது கொலை செய்யப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு குற்றவாளி உயிருடன் இருப்பது நியாயமற்றதாக தோன்றலாம். ஒருவரின் உயிரை பறித்தவருக்கு ஏன் அதிகபட்ச தண்டனை வழங்கக்கூடாது என்ற கேள்வியையும்
ஒரு குடும்பத்திலே ஒருவர் கொலை செய்யப்பட்டிருந்தால் அவருக்கு நீதி தேடிக்கொண்டிருப்பவர்கள், நீதி கேட்டிடமும் நீதிமன்றங்களுக்கு ஏறி இறங்குபவர்களுக்கு அந்த ஒரு தேவையும் இருக்கிறது. என்னுடைய குடும்பத்தில் இருந்த இவரை கொலை செய்தவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு தேவை அவர்களுக்கு இருக்கின்றது. அதே போல சட்டத்தின் மீது மக்களின் நம்பிக்கை அடிப்படையில் பார்த்தோமானால் கடுமையான குற்றங்கள் தொடர்ந்து நடைபெறும் போது குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு பொதுவான பொதுமக்களில் ஒரு பகுதி எதிர்பார்க்கின்றது. இதனால் சட்டம் கடுமையாக அமுல்படுத்தப்பட வேண்டும் என்ற கருத்தும் முன்வைக்கப்படுகின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்க்கலாம், இந்த மரண தண்டனைக்கு எதிரான வாதங்கள் எவ்வாறு அமைகின்றது என்று. நீதித்துறை தவறு ஏற்பட்டால், நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டேன், தீர்ப்பு தவறாக வழங்கப்பட்டால் என்ன செய்வது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. நீதிமன்றம் ஒருவரை குற்றவாளி என தீர்ப்பளித்தாலும் பின்னர் அவர் நிரபராதி என்று தெரிய வந்தால் ஒரு கேள்விக்குறி. ஆயுள் தண்டனையை திருத்த முடியும், ஆனால் மரண தண்டனையை நிறைவேற்றிய பிறகு அந்த தவறை திருத்த முடியுமா? முடியாது தானே. அதனால் தான் பலரும் இந்த மரண தண்டனையை எதிர்ப்பதற்கும் ஒரு காரணமாக அமைகின்றது. அதே போல மரண தண்டனை குற்றத்தை உண்மையில் குறைக்குமா? இந்த மரண தண்டனை வழங்குவதால் குற்றம் அந்த குற்றங்களின் எண்ணிக்கை குறையுமா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. மரண தண்டனை இருந்தால் குற்றங்கள் நிச்சயமாக குறையும் என்பதற்கு தெளிவான ஆதாரம் இல்லை என்ற வாதம் உள்ளது. எனவே தண்டனையில் கடுமையை அதிகரிப்பதற்கு பதிலாக குற்றவாளிகள் பிடிபடுவதை உறுதி செய்வதே முக்கியம் என எதிர்ப்பாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். குறிப்பாக இந்தியாவிலேயும் இந்த மரண தண்டனை இருக்கின்றது, இந்தியாவில் இருக்கின்றது. இருப்பினும் பாருங்கள், அங்கு இந்த பாலியல் சம்பந்தமான விடயங்கள், செய்திகள் மிக மோசமான நிலையிலே தொடர்ந்தும் பதிவாகித்தானே வருகின்றது. இந்தியாவில் தமிழ்நாட்டிலும் சரி, வடக்கு பகுதியிலும் சரி, எந்த பகுதியை எடுத்துக்கொண்டாலும் இந்தியாவில் இந்த பாலியல் சம்பந்தமான செய்திகள் அதிகமாக பதிவாகும். ஆனாலும் அங்கு மரண தண்டனை இருக்கின்றது. இந்த விடயத்திற்கு நாங்கள் உதாரணமாக அதை எடுத்துக்கொள்ளலாம். அதுவும் ஒரு நல்ல விடயமாக இருக்கின்றது, நல்ல கேள்வியாக இருக்கின்றது. ஏழைகள் மற்றும் பலவீனமானவர்கள் பாதிக்கப்படுவார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. சட்ட உதவி, விசாரணை தரம், சாட்சிகள் போன்றவற்றில் சமத்துவமின்மை இருந்தால் தவறான தீர்ப்புகளின் அபாயம் அதிகரிக்கலாம். அதனால் மரண தண்டனை போன்ற திரும்ப பெற முடியாத தண்டனை குறித்து அதிக கவனம் தேவை என்று தான் சொல்லப்படுகின்றது. அரசியல் அல்லது அதிகார தலையீட்டின் அபாயமும் இருக்கின்றது. இலங்கையில் வரலாற்றில் அரசியல் அதிகாரம், போலீஸ் மற்றும் சட்ட அமலாக்கம் தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இப்படிப்பட்ட சூழலில் ஒருவரின் உயிரை பறிக்கும் அதிகாரத்தை அரசுக்கு வழங்குவது பாதுகாப்பானதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. ஆனால் இப்பொழுது இந்த மரண தண்டனை பேசு பொருளாவதற்கான பிரதான காரணம் போதைப் பொருள் குற்றங்களுடன் சம்பந்தப்பட்டவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதுதான் மீண்டும் இலங்கையிலே மரண தண்டனை பேசு பொருளாவதற்கு காரணம். பலரும் சொல்கின்றார்கள், இது எதிர்ப்பவர்களும் சரி ஆதரவிப்பவர்களும் சரி சொல்வது என்னவென்றால், போதைப் பொருள் இந்த விடயத்தை இலங்கையிலிருந்து முற்றாக ஒழிக்க வேண்டும் என்றால் அதோடு சம்பந்தப்பட்ட வழக்குகளில் கைதாபவர்களுக்கு மரண தண்டனை கொடுப்பதில் எந்த விதமான தவறும் இல்லை. ஆனால் ஆழமாக விசாரித்து உரிய ஆதாரங்களுடன் பெரிய அளவிலான தொகையளவான போதைப் பொருளை இலங்கைக்கு கடத்துபவர்கள், அவற்றை கொண்டு வந்து வியாபாரம் செய்பவர்கள், அதன் மூலமாக பணம் சம்பாதிப்பவர்கள், சட்டவிரோதமாக சொத்து சேர்ப்பவர்கள், அரசியல் அனுசரணை வழங்குபவர்கள், இப்படி பலருக்கு இந்த தண்டனை வழங்கினால் சிறப்பு. அவர்கள்தான் பிரதானமாக தண்டனைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் மக்கள் மத்தியில் இருக்கின்றது. குறிப்பாக இது ஒரு பெரிய விவாதம், இது சாதாரணமான விடயம் அல்ல, ஒரு பெரிய விவாதம். போதைப் பொருள் விற்பனை செய்பவர்களுக்கும், போதைப் பொருளை நாட்டுக்குள் கொண்டு வரும் பெரிய வலையமைப்பின் தலைவர்களுக்கும், சிறிய அளவில் போதைப் பொருளுடன் கைது செய்யப்படும் நபர்களுக்கும் இவை கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் ஒரே அளவிலான தண்டனை வழங்க முடியுமா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. பெரிய அளவில் கொண்டு போவதற்கும் சிறிய அளவிலே பயன்படுத்துபவர்களுக்கும் ஒரே தண்டனை கொடுத்தால் அது சரியா, அது சமமாகுமா என்ற ஒரு கேள்வி விவாதம் இருக்கின்றது. ஆகவே இந்த மரண தண்டனை சம்பந்தமான விவரம், அதன் ஆதரவு பக்கம், எதிர்ப்பு பக்கம், இரு பக்கமும் நாங்கள் என்று தெளிவாக அவதானித்து சமூக மட்டத்தில் என்னென்ன விடயங்கள் பேசப்படுகிறது என்பதை அவதானித்து ஆராய்ந்து தொகுத்து உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியிலே தெளிவுபடுத்தி இருக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்களை நிச்சயமாக கீழே எழுதுங்கள். புலம்பெயர் தேசத்தில் நிறைய பேர் வாழ்கின்றீர்கள், எங்களுடைய நிகழ்ச்சிகளை பார்க்கின்றீர்கள். இலங்கையில் இந்த விடயத்தினை மீண்டும் அமுல்படுத்தினால் நல்லதா இல்லையா என்பது குறித்து உங்களுடைய நிலைப்பாட்டை எழுதுங்கள். அதோடு இறுதியாக அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டிய
ஒரு சில விடயங்களும் இருக்கிறது. அதை சொல்லிவிட்டு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வரலாம். போதைப் பொருள் வலையமைப்பின் முக்கிய நபர்களை கண்டுபிடித்தல், போலீஸ் மற்றும் சிறைச்சாலை அமைப்புக்குள் உள்ள ஊழலை ஒழித்தல், விசாரணை மற்றும் நீதிமன்ற செயல்முறைகளை விரைவுபடுத்துதல், சாட்சிகள் மற்றும் தகவல் வழங்குபவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குதல், குற்றவாளி யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் சமனாக நடத்துதல் என்பதை சரியாக செய்தாலே போதும். குற்றங்களை குறைக்கலாம், குற்றவாளிகளை தண்டிக்கலாம் என்பதுதான் பொதுவான கருத்தாக இருக்கின்றது. உங்களுடைய கமெண்ட்ஸ் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நிச்சயமாக மக்களுடைய கருத்தின் மூலமாகத்தான் இலங்கையில் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் எடுக்கப்பட வேண்டும். அது சரியான முடிவாக அமைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தேவையும் கூட. மீண்டும் நாளைய நிகழ்ச்சி சந்திக்கலாம். தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். ஒளிப்பதிவாளர் பிரதர்ஷனுடன் நான் டில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம்.